தர்மம் எவரும் செய்யலாம், ஆனால் உன் ஜீவனுக்காக வைத்திருக்கும் பணத்தை தர்மம் செய்வதே போற்றப்படும். ஒரு ஊரில் கணவனை இழந்த ஒரு பெண் தன்னுடைய 10 வயது மகனுடன் வசித்து வந்தாள். நாள்தோறும் தன்னுடைய வீட்டிலேயே இட்லி வியாபாரம் செய்து அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு தன்னுடைய மகனை படிக்க வைத்துக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் காலையில் தன்னுடைய மகனை பள்ளிக்கு அனுப்புவதற்காக தயார்படுத்திக் கொண்டிருந்தாள். அப்பொழுது கீரை விற்றுக்கொண்டு அந்த பக்கம் ஒரு பாட்டி வந்தாள். பாட்டியின் சத்தம் கேட்ட அந்த தாய் தன்னுடைய 10 வயது மகனை அனுப்பி அந்த கீரை விற்கும் பாட்டியை அழைத்து வா என்று அனுப்பி வைத்தார். அந்த சிறுவன் ஓடிச் சென்று கீரை விற்கும் பாட்டியை அழைத்து வந்தான். ஒரு கட்டு கீரை என்ன விலை என்று தாய் கேட்டாள். ஒரு கட்டின் விலை 10 ரூபாய் என்று பாட்டி கூறினாள். எனக்கு 2 கட்டுகள் கீரை வேண்டும், ஒரு கட்டு 5 ரூபாய் என்று 10 ரூபாய்க்கு 2 கட்டுகள் கொடுங்கள் என்று தாய் கேட்டாள். 2 கட்டுகள் தருகிறேன், எனக்கு 15 ரூபாய் கொடுங்கள் என்று பாட்டி கேட்டாள். இல்லை இல்லை, எனக்கு 10 ரூபாய்க்கு 2 கட்டு கீரைகள் வேண்டும், அப்படி இல்லை என்றால் நீங்கள் செல்லலாம் என்று தாய் கூறினாள். அந்த பாட்டி கீரை கூடையை சுமந்தவாறே 2 அடி தூரம் நடந்து சென்றார். பின்னர் எதையோ யோசித்தபடி மீண்டும் திரும்பி வந்தார். சரிம்மா, நீ கேட்டபடியே 2 கட்டுகளை எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு 2 கட்டு கீரைகளை பாட்டி கொடுத்தாள். அதை பெற்றுக்கொண்ட தாய் 10 ரூபாய் நோட்டை கொடுக்க அதை பெற்றுக்கொண்டு அந்த பாட்டியானவள் எழுந்து நடக்க ஆரம்பித்தாள். சற்று தூரம் சென்ற பாட்டி மயக்கமுற்று கீழே சரிந்தாள். இதை கண்டு அதிர்ச்சியுற்ற தாய் ஓடிச் சென்று அந்த பாட்டியை அழைத்து வந்து திண்ணையில் அமர வைத்தாள். முகத்தில் தண்ணீர் தெளித்து என்னவாயிற்று என்று கேட்டாள். காலையில் நான் சாப்பிடவில்லை, அதனால்தான் மயக்கமாக இருக்கிறது என்று அந்த பாட்டி கூறினாள். கொஞ்சம் இங்கேயே காத்திருங்கள், இதோ வருகிறேன் என்று தாய் வீட்டிற்குள் சென்றவள் ஒரு தட்டில் 6 இட்லிகளை வைத்து கொண்டு வந்து அந்த பாட்டியிடம் கொடுத்தாள். அதை சாப்பிட்டு முடித்த பாட்டி, மிக்க நன்றி அம்மா, நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த சிறுவன் தாயை பார்த்து கேட்டான். அந்த பாட்டியிடம், கீரை கட்டு 5 ரூபாய்க்காக பேரம் பேசினீர்கள், ஆனால் 30 ரூபாய் மதிப்புள்ள இட்லியை அந்த பாட்டிக்கு இலவசமாக கொடுக்கின்றீர், இது உங்களுக்கு நஷ்டமில்லையா என்று மகன் தாயிடம் கேட்டான். தாய் மகனை பார்த்து கூறினாள், வியாபாரம் செய்யும் போது அதில் தர்மத்தை பார்க்க கூடாது, தர்மம் செய்யும் போது அதில் வியாபாரத்தை பார்க்க கூடாது என்று தாய் கூறினாள்.